சாஹிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகமது சாஹிப். கடந்த காணொளியில் தாவேகாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் குறித்த ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தோம். அதில் நீங்கள் முழுமையாக அந்த காணொலியை பார்க்க வேண்டும். இந்த காணொலியை வெளியிட நோக்கம் என்னவென்று சொன்னால், அதை சரிவர புரிந்து கொள்ளாத தாவேகா கட்சி தோழர்கள் நம்முடைய இப்படி நீங்கள் பேசிட்டீங்களே, நீங்கள் பொலிட்டிக்கல் அனலைசிஸில் ரொம்ப உங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம், நீங்கள் எங்களை கொஞ்சம் மட்டரகமாக பேசுகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி என்னாங்க. நம்ம ஒரு காலமும் மட்டரகமாக ஒன்றும் பேசவில்லை. மீண்டும் அந்த காணொலியை கேளுங்கள். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் அன்பு இளவல் என்று போற்றப்பட்டவர், பாராட்டப்பட்டவர் விஜய் அவர்கள். மாநாடு முதல் மாநாடு தொடங்கிய நிலையிலும் அந்த அறிவிப்பு வெளியிட்ட பிறகு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தவர் எங்களுடைய தலைவர். ஆனால் மாநாட்டில் பாஜகவை பாசிசம் என்று சொன்னால் நீங்கள் என்ன பாயாசமா என்று சொல்லி திமுக தலைமையில் அமைந்த எங்கள் இந்தியா பிளாக் கூட்டணியை அவர் விமர்சித்த காரணத்தால் அதை குறித்து விளக்கம் கேட்டோம். எனவே திரு விஜய் அவர்களை தாவேகா கட்சியை நம்ம தூற்றவில்லை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஐடியாலஜிக்கல் தெளிவு இல்லை என்று சொல்கிறோம். உங்கள் ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு புரியவில்லை, உங்களுடைய பிளான் என்னன்னு தெரியலை, உங்கள் கொள்கையும் எங்களுக்கு விளங்கவில்லை. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், உங்களை சரியாக புரியலையே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்தி ஊடகங்களில் 2 விஷயம் பேசப்படுது. தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸோடு கூட்டணி, காங்கிரஸுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. பல கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கலாம், அது தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் யதார்த்த நிலை என்ன, காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணுமா? ராகுல் காந்தி அவர்கள் நடிகர் விஜய் அழைப்பை ஏற்றுக்கொள்வாரா? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று தாவேகாவுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் சொல்கிறாங்க. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க போகிறாங்களாம். அதை திரு விஜய் அவர்களே முதல் மாநாட்டிலே சொன்னார். நாம் என்ன கேட்க, உங்களுடைய பங்கு என்ன? இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் இருக்கிறோம், சற்றொப்ப 25 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம். ப்ளஸ்ஸு தலைவருடைய அனுபவம் எல்லாம் சேர்த்து 40 ஆண்டு கால சமூக பணியிலே கால் ஒன்றிய கட்சி. 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். பானை சின்னத்தை அங்கீகரித்து தேர்தல் கமிஷன் எங்களை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அறிவித்திருக்கிறது. நாங்கள் கூட சொல்லலை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் நாங்கள் தர்றோன்னு. அப்போ எங்களுடைய உயரம் என்னங்களுக்கு எங்களுக்கு தெரியுது. இதுவரை எந்த பொது தேர்தலிலும் கலந்து கொள்ளாத தாவேகா தோழர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லும்போது தான் உங்களுடைய பங்கு என்ன என்று கேட்கிறோம். இன்றைக்கு காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் விஜய் என்று பரபரப்பான செய்தியாக இருக்கிறது. காங்கிரஸ் எப்படி போவாங்க? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில், திமுக தலைமையில் அமைந்த கூட்டணியில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி என்று ஒரு பெரிய ஒரு கூட்டணி. அது அந்த கூட்டணியில் இருந்து காங்கிரஸை நீங்கள் எப்படி பிரித்து வெளியே கொண்டு வரீங்க? காமராசர் ஐயாவை பற்றி திருச்சி சிவா அவர்கள் பேசிவிட்டால் காங்கிரஸும் திமுக சண்டை வந்துடுமா? அப்படிலாம் இல்லை. இன்றைக்கு முதல்வரே கண்டித்திருக்காரா இல்லையா? என்னுடைய திருமணத்தையே நடத்தி வைத்தவர் காமராசர் என்று மிகப்பெரிய அளவுக்கு பொழுந்திருக்கார். காமராசர் ஐயா அவர்கள் அனைவருக்குமான தலைவர், கண்ணியமாக பேச வேண்டும் என்று திருச்சி சிவா அவர்களுக்கு அறிவுறுத்திருக்கார். திருச்சி சிவா அவர்களும் நான் காமராஜர் ஐயா மீது மிகப்பெரிய ஒரு பற்றுதலும் பாசனம் கொண்டிருக்கு, நான் ஒருபோதும் காங்கிரஸுடைய கட்சியவோ காமராஜர் ஐயா அவர்களையோ நான் இழிவாக பேசவில்லைன்னு விளக்கம் கொடுத்து விட்டார். இவ்வளோ முடிஞ்சு போச்சு. இந்த செய்தி வந்த உடனேவே உடனடியாக நீங்கள் தாவேக்கு அழைப்பு கொடுக்குறீர்கள் ராகுல் காந்தினா எப்படி அது சாத்தியப்படும்? காங்கிரஸ் இங்கே எத்தனை பலந்தின்று கொட்டை போட்டவங்க. 1954 மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய ஆண்டவர் 63 வரைக்கும் ஆண்டது யாருன்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை. அப்போ ஆண்ட கட்சி அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட உயரம் எது என்று? அப்போ இது போன்ற தகவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடியாலஜிக்கல் லேக் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், வாழ்த்துகிறோம். தாவேகாவுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஜனநாயக அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி வந்ததுக்கு நம்ம வாழ்த்துனாலும் தெரிவிக்கிறோம். இப்போ திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வாழ்த்து தெரிவிக்கிறோம். அவங்களுடைய ஐடியாலஜியில், அவங்களுடைய கொள்கையில், அவங்களுடைய பேச்சுக்களில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. பிழையாக நிறைய எங்களுக்கு விஷயம் தெரிகிறது. இருந்தாலும் நான் என்ன செய்கிறோம், திரு சீமான் அவர்கள் நல்ல விஷயங்களை பேசுகிறார்,
நல்லதுன்னு சொல்கிறாரு, நமக்கு தவறாக தெரியக்கூடிய விஷயங்களையும் சொல்கிறாரு. பெரியாரை விமர்சிக்க நமக்கு அது உடன்பாடு இல்லை. நெய்தல் படையை அமைப்போம் என்று சொன்னால் நமக்கு உடன்பாடு இல்லை. பிரபாகரனை போல் இந்த உலகத்தில் யாரும் ஒரு தலைவன் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாமை விட, மோசையை விட, இயேசுநாதரை விட அவ்வளோ போக தேவையில்லை. நம்ம காந்தியை விட, நேருவை விட, பெரியாரை விட, அண்ணாவை விட யார் பெருசுன்னு சொன்னால் இவர் தான். நம்ம யார் பிரபாகரன் தான் மேலோங்கினார். இந்த மாதிரி கருத்துக்கு நம்ம உடன்படவில்லை. இதே மாதிரி தான் பிரித்தறிகிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த காணொலியை வெளியிடமே தவிர எந்த கால் புரட்சியும் இல்லை. அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாது. அரசியல் என்பது அந்த மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். ஐடியாலஜி என்ன? இப்போ எங்கள் கட்சியில் ஒரு ஐடியாலஜி இருக்கிறது. இப்போ பாருங்கள், அதிமுக தத்தளிக்கிறது பாஜகவோடு சேர்ந்து கொண்டு. நம்ம பிரச்சனை ஆகிட்டு இருக்கா இல்லையா? பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியா, பாஜக அதிமுக கூட்டணியின் ஆட்சியாங்கிற கொஸ்டின் வந்துட்டு. முதல்ல ஆட்சிக்கு வரப்போகுது இல்லை, அதோட விஷயம். அப்போ இது போன்ற கருத்துக்களை தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். இப்போ பாருங்கள், மதுரையில் அடுத்த மாதம் மாநாடு போட போகிறாரு விஜய் அவர்கள். பாராட்டுகிறோம். மாநாடு வெற்றியடைய வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். இப்போ மாநாடு சம்பந்தமாக 50 கேள்வி கேட்குறாங்களே. காவல்துறை தாவேக்காவிடம் 50 கேள்வி கேட்குறாங்க. உடனே வந்து அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க. இப்படி தானே போகிறீங்க, இப்படி தானே ஹேண்டில் பண்ணுறீங்க. எங்கள் மாநாட்டுக்கு தடை அப்படி தானே சொல்கிறீங்க. மாநாட்டின் தலைவர் யார் சொல்லியிருக்க வேணாமா? வேணாமா? ஒரு தலைவர் வந்து நீங்கள் உங்கள் உள்கட்சி விவகாரம் நீங்கள் கேட்டதுக்காக நம்ம சொல்கிறோம். நிறைய தோழர்கள் இருக்காங்க தாவேக்காவில். எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு ரொம்ப இணக்கமாக பழகக்கூடிய நிறைய தோழர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இது மாதிரி விஷயங்கள லேகாக இருக்கிறீங்க நம்ம சொல்கிறோம். நாங்கள் தான் சொல்லணும், உங்களுடைய விஷயங்களில் எது நீங்கள் வீக்காக இருக்கிறீங்களோ அதை நாங்கள் தான் சொல்லித்தர்றோம் உங்களை. அப்போ நீங்கள் அதை ப்ரோஆக்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். திமுகவை நீங்கள் கண்டித்து பேசக்கூடிய அளவுக்கு அதிமுகவை பேசியிருக்காரா உங்கள் தலைவர் விஜய் அவர்கள்? இல்லையே. அஜித்குமார் மரணத்தில் கூட திமுக வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுனீங்களே. அதிமுக வந்த அந்த கஸ்டோடியத்தை பேசுனீங்களா? ஸ்டெர்லைட்டுடைய போராட்டத்தின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட 13 பேர்களை பற்றி பேசி எடப்பாடியாரை கண்டித்தீர்களா? இல்லையே. சரி, திமுகவை வந்து சாடக்கூடிய அளவுக்கு பாஜகவை பிஜேபி நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? இல்லையே. மோடி சார்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் நீங்கள் கடந்து தானே செல்கிறார் விஜய் அவர்கள். இதை சுட்டி காட்டினாலும் வந்து நீங்கள் அரசியலுடைய விமர்சனமாக இருக்காமல் ஏன் பர்சனலாக எடுக்கிறீங்க? விஜயை வந்து எங்களுக்கு எதிரியா, தாவேக்கா எங்களுக்கு எதிரியா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுபோல் நீங்களும் எங்களுடைய குறையில் சுட்டி காட்டலாம். நாங்கள் அழகாக நம்ம திருத்திக் கொள்வோமே. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், எங்கள் குறையை சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் அன்றிலிருந்து இன்று வரை பாசிச பாஜகவோடு எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிறோம். பாஜக இருக்கக்கூடிய கூட்டணி நாங்கள் விடுதலை சிறுத்தையில் இருக்க மாட்டோம் என்று சொல்கிறோம். சாதியவாத கட்சியும் மதவாத கட்சியும் இருக்கிற இடத்துல ஒருபோதும் விசிக கூட்டணி அமைக்காது என்று சொல்கிறோம். எவ்வளோ தெளிவாக இருக்கும் கொள்கையில். அதுபோல் ஒரு கொள்கையை சொல்லுங்கள் என்று சொல்கிறோம். மதுரை மாநாட்டில் யார் தலைமை நடக்க போகுது நீங்கள் இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை. 200 ஏக்கர் லேண்டாம் உட்காருவதற்கு 1.5 லட்சம் பேர் வருவதாக சொல்லியிருக்கிறீர்கள். 300 ஏக்கர் லேண்டில் வந்து வாகனம் வந்து விடுவதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எந்த வழியில் யார் யார் வரப்போகிறா, எந்த சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதெல்லாம் காவல்துறை உங்களுக்கு கண்டிப்பாக கேள்வி கேட்கத்தானே செய்வார்கள். அப்போ கேள்வி கேட்கும்போது காவல்துறையை வச்சு நாங்கள் தமிழ்நாடு அரசு என்ன செய்து நெருக்கடி கொடுக்குறோம் என்று சொல்லுகிறீர்கள். இது வந்து எல்லா மாநாடு போகும்போது கேட்பாங்க. எங்கள் மாநாடுக்கும் கேட்க தான் செய்கிறாங்க. கேட்டாங்களே பதில் சொல்ல தான் செய்வோம். ஆக இதைத்தான் நம்ம விமர்சனம் பண்ணுறோமே தவிர தாவேக்கா கட்சியில் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கு என்ன விஜய் அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு வந்து எங்களுக்கும் அவருக்கு வாய்க்க வரப்பு சண்டையா, சொத்து தகராறா? இல்லை. இப்போ நீங்கள் ஆட்சியில் அமைப்பு எல்லா தொண்டர்களையும் உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு தலைவர் சொல்லத்தான் செய்வார். கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. திமுக அதிமுகவை தாண்டி தாவேக்காவில் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் தான் நீங்கள் விசில் எடுத்து கொண்டு செல்லலாம். எங்களை போன்ற அரசியலில் பயணித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி அந்த என்ன தெரியாத ஒவ்வொரு தொகுதியிலும் தாவேக்காவுக்கு தனியாக நின்றால் எப்படி, யாரோட கூட்டணி அமைப்பார்கள், கூட்டணி அமைத்தால் எந்த மாதிரி வாக்குகள் விழும் என்பதெல்லாம் வந்து தெரியாமையாக நம்ம இருக்கிறோம். தோழர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து நேற்று கூட காலையில் வெளியிட்டிருந்தால் தன்னுடைய உயிருக்கே ஆபத்து என்று. இது போன்ற என்ன பண்ணீங்க, எப்படி ஆபத்துன்னு சொன்னால் முக்கியமான பொறுப்பாளர் அல்லவா அவருடைய உயிருக்கு ஆபத்துன்னா அதை எஸ்கலேட் பண்ணுங்கள். அவருடைய உயிரை வந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுங்க. இது போன்ற விஷயத்தை நீங்கள் செய்யலாம். பொழுதன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவியை திறந்த பிறகு எதையாவது பேசி கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தம் இல்லாமல் நேற்று கூட ஊடகத்தில் 25% வருதா இதுக்கு தாவேக்காக்கு. எப்படி சாத்தியம்? ஒரு தொகுதிக்கு 234 தொகுதியிலும் குறைந்தது 10,000 ஓட்டு வாங்கினா தான் 23 லட்சம் ஓட்டு வரும்.
அந்த 23 லட்சம் ஓட்டு வாங்கினா தான் ஒரு 4% 5% நெருங்கும். 10% வாக்களை நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் தொகுதிக்கு குறைந்தது 20-25,000 ஓட்டு வாங்கணும். ஒரு தனித்திண்டா 234 தொகுதியிலும். அப்போது தான் 10% 6.5 கோடி மக்கள் நீங்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு 20,000லேருந்து 25,000 ஓட்டு வாங்கினா தான் ஒரு 65 லட்சம் ஓட்டை நீங்கள் வாங்க முடியும். இது ஒரு பேசிக் கால்குலேஷனாக இல்லையா? 65 லட்சம் ஓட்டை வாங்கக்கூடிய ஒரு கட்சி வந்து 10% ஒரு ஓட்டு என்று சொன்னால் ஆன்டி இன்குமென்சி குறைஞ்சது 5% இருக்கணும். எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஓட்டு போடாதவருடைய சதவீதம் 10% இருக்கணும். நான் எதிர்கட்சிக்கும் போட மாட்டேன், ஆளுங்கட்சிக்கும் போட மாட்டேன், 2 பேருமே வெறுப்பு அப்படி சொல்லக்கூடியவர்கள் கணிசமாக இருக்கணும். சரி, அப்படி போட்டவர்கள் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு தான் போடுவானே என்ன இருக்குது? இன்னொரு கட்சி உங்களை மாதிரி இருக்க, நாம் தமிழர் இருக்க, அவங்களுக்கும் போடுவாங்கல்ல. அப்போ இப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி, இது போட்ட கால்குலேஷன்லாம் எடுக்காமல் இருக்கிறீர்களே, ரொம்ப பின்தங்கி இருக்கிறீர்களே என்று சுட்டி காட்டுறது வந்து தவறா? அதை நீங்கள் சரி பண்ணுங்க. ஒரு வெல் டிஃபைன்ட் ஐடியாலஜி வேணும். நம்ம யார், என்ன சோஷியல் ஜஸ்டிஸில், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கட்சியுடைய கொள்கை என்ன, முடிவு பண்ணுமா முடியப்படக்கூடாதா? லாங் டேர்ம் விஷன் இருக்கா? தாவேக்காவுடைய லாங் டேர்ம் விஷன், நாங்கள் 5 வருஷத்தில் எப்படி இருப்போம், 10 வருஷத்தில் எப்படி இருப்போம், நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னீங்களா? ஒன்றுமே சொல்லலை. கட்சியவே நீங்கள் இன்னும் கட்டமைக்கவில்லையே, நீ எப்படி தமிழ்நாட்டுடைய ஆட்சியை பிடிப்பீர்கள்? காங்கிரஸ் கட்சி இந்தியாவை உருவாக்கிய கட்சி, இந்தியாவுடைய சிற்பிகள் உருவான கட்சி, 60-65 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட கட்சி. நீங்கள் வாங்கன்னு அவங்களை அழைப்பு விடுக்கிறீங்கன்னா இப்போ உங்கள் அந்த காங்கிரஸுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும், அதில் காங்கிரஸுடைய பதில் எப்படி இருக்கும்? அதுபோல் பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட், அதாவது அச்சீவபிள் மேனிஃபெஸ்டோ, உங்களுடைய கொள்கை சித்தாந்தம் என்ன? நீங்கள் 5 வருஷத்தில் என்ன செய்வீங்க? ஒரு ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்கள் கையில் அரசு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன பணிகளெல்லாம் முன்னெடுப்பீர்கள்? அந்த மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையை நமக்கு கண்டிப்பாக வேண்டும். பேசிக் எஜுகேஷனில், எம்ப்ளாய்மெண்ட்டில், ஹெல்த் கேரில், அக்ரிகல்ச்சரில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், லா அண்ட் ஆர்டரில் நம்ம எப்படி வந்தால் என்ன புரட்சியை ஏற்படுத்துவோம், என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவோம், அதை மக்கள்கிட்ட சொன்னீங்களா? ஒன்றுமே இல்லையே. விஜய் என்கிற ஒரு நடிகரைக்குரிய ரசிகர் மன்றமாக தானே இருக்கிறார்கள். அதாவது ஆர்ப்பாட்டம் வைக்கிறீங்க, ஆர்ப்பாட்டத்தை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, தண்ணி வசதி கூட ஏற்படுத்த முடியவில்லை. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வரான்னு சொல்கிறீங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு வரக்கூடிய அந்த விஜய் ரசிகர்கள் கூட எதற்காக வந்திருக்காங்க ஆர்ப்பாட்டத்துக்கு தெரிய மாட்டிருக்கு. கையில் வந்து பதாகையை கொடுத்துருக்கீங்க, அதை வாசிக்க கூட தெரியவில்லை. கண்டமாக இவ்வளோதான் நீங்கள் பார்க்குறோம். தலைவர்கள் சொல்லை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்குள்ள ஒரு கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள் இருக்க மாதிரி தெரியலை. டியூப்லைட்டில் ஏறி சரிஞ்சு விடும், மரத்தில் ஏறி ஏறாதீங்க கீழே இறங்குன்னு சொல்கிற அளவுக்கு தான் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அப்போ கருத்தியல் ரீதியாக உருவாக்கவில்லையே. இதெல்லாம் குறை என்று சொல்கிறோம். இந்த குறையை சொல்வதால் நாங்கள் வந்து தாவேக்கா கட்சிக்கு எதிரானவங்க வந்து நம்ம வந்து இங்கே எப்படி எங்களை அடையாளப்படுத்துறீங்க, முத்திரை குத்துறீங்க, உங்கள் நன்மைக்கு தானே சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சியை பிடிக்கலாம் இருக்கலாம். ஒரே நாளில் நீங்கள் பிரதமர் ஆகிறதோ முதலமைச்சர் ஆகிறதெல்லாம் வந்து சினிமா ஷூட்டிங் சரியாகும். தமிழ்நாடுடைய அரசியல் களம் என்பதே வேற. இங்கே 70 ஆண்டு காலம் பழந்திண்டு கொட்டை போட்ட 2 கட்சிகள் இருக்குது, திமுக அதிமுக 2 பேரும் கட்சி இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். கரிஸ்மாட்டிக், நாலேஜபிள், எஜுகேட்டட் லீடர், எத்திக்கல் லீடர் வேணுமா? விஜயை விட்டு அடுத்த தலைமுறை லீடர் யார் இருக்கா? யாரும் கிடையாது. அண்ணன் புஷியானந்த் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்காரு மேடையில். வேறு யார் தலைவர்கள் யார் இருக்கா? அப்போ அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, கட்டமைக்கிற வேலையை பாருங்கள். கிராஸ் ரூட் லெவலில் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை முதல்ல ரெடி பண்ணுங்கள். அதை நான் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஆட்சியை பிடிப்போம், முதல்வர் வேட்பாளர்னா 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள் எல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்களா? உங்கள் கருத்தை மக்கள்கிட்ட சொல்லிட்டீங்களா? கொள்கையை வந்து வடிவமைத்து விட்டீங்களா? நாங்கள் வந்தால் அப்படி செய்வோம். ஒன்றுமே இல்லையே. அப்போ எது மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? திமுகங்கிற ஒரு கட்சி இருக்குது, ஆண்டு கொண்டு இருக்குது. இப்போ என்ன முடிவு எடுப்பாங்க? தெரியாத தேவதையை விட தெரிந்த பிசாசே மேல் என்று முடிவெடுத்து விடுவார்கள். தமிழ்நாடு மண் அப்படிப்பட்ட மண் தான். 2 பேர் இருக்காங்கப்பா, திமுக அதிமுகன்னு இருக்காங்க. எங்கள் தெரியாத தாவேக்காவை விட தெரிந்த பிசாசுக்கே போட்டு போயிடுவோம்னு சொல்லி ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அப்போ இதையெல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய மேலே இருக்குது. கேஸ்ட், ரிலீஜியன், கிளாஸ் பேலன்ஸு இதெல்லாம் இருக்குது. சாதியை வந்து ஒழிக்க வேண்டும் தான், சாதி இல்லாத தமிழகம் வேண்டும் தான்,
சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பதுதான் எங்கள் கட்சியுடைய முழக்கமே. ஆனால் ஒழிக்க முடியல. அந்த சாதி அடிப்படையான பிளவுகள் இன்னுமே இருக்குது. அது அரசியல் கட்சிகளில் வந்து பிரதிபலிக்கிறது. நான் சொல்கிறது வந்து தெளிவாக புரிய நினைக்கிறேன். சாதி ஒழிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் தான் சாதி ரீதியாலும் ஆட்களை நிறுத்த வேண்டி இருக்கும். ஒரு சாதிக்கு இருக்க கட்டமைப்பில் இருக்கக்கூடியவங்களை வந்து மற்றொரு சாதி ஓட்டு போட மாட்டாங்க. இதெல்லாம் வீடியோவில் சொல்லி தான் புரிய வேணுமா? உங்களுக்கு தெரியாதா? அப்போ இப்படிப்பட்ட மேட்டர்கள்லாம் அதில் இருக்கிறது. அதனால் மீடியா, டிஜிட்டல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டர் தளத்தில் மட்டும் கட்சி இயக்கக்கூடாது. கிராஸ் ரூட்டு இதை பண்ணுங்கள். அது மாதிரி கரப்ஷன் ஃப்ரீயை சொல்கிறீங்க, ரொம்ப பாராட்டுகிறோம். ஊழல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஆட்சி செய்யும்போது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று தான் எல்லா கட்சியும் சொல்கிறாங்க. ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியே கட்சி ஆரம்பித்த ஆம் ஆத்மி கட்சி வந்து என்ன ஆச்சு? ஊழல் செய்து மாட்டிக்கிட்டு. அது சரியாக தப்பாக வழக்கு விசாரணையில் இருக்கிறது. ஜெயிலுக்கெலாம் போனாங்களா இல்லையா? மணிஷ் சிசோடியா துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா டெல்லியில் ஊழல் பண்ணிவிட்டான்னு உள்ளே பிடிச்சி போட்டாங்க. அதே குற்றச்சாட்டு இவருக்கு வந்துச்சா இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும். ஆக ஊழல் கரப்ஷன் ஃப்ரீன்னு நீங்கள் சொல்கிறதே அழகாக தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஸ்டேஜில் வந்து உட்காரும்போது எப்படி நீங்கள் இருப்பீங்க என்பது கொஸ்டின் மார்க்காக இருக்கிறது. உட்கார முடியுமா? ரெண்டாவது விஷயம், உட்காரும்போது. அதுபோல் வந்து பப்ளிக்கில் உள்ள இமேஜ், அலைன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ஸ்மார்ட் ப்ரீபோல் அலைன்ஸில் வந்து நீங்கள் இவ்வளோ ரொம்ப ஒரு அண்டர் எஸ்டிமேஷனில் இருக்கிறீங்க. ரொம்ப ஒரு டிஸ்ட்ரக்டிவில் இருக்கிறீங்க. நீங்கள் ப்ரோஆக்டிவாக நீங்கள் இல்லை. இப்படி காங்கிரஸை கூப்பிட்றீங்க, கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்றீங்க, விசிகாவை அழைக்கிறீங்க, எல்லாத்தையும் அழைப்பீங்க போல தெரியுது. அப்போ எப்படி எந்த அளவுக்கு அழைப்புறீங்க? பார்ட்டியில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே உருவாக்காமல் நீங்கள் எப்படி அடுத்தவங்களை நீங்கள் பண்ணுவீங்க? அப்போ ஒரு ரூல் ஆஃப் லா, கான்ஸ்டியூஷனில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? டிரான்ஸ்பரன்சி, ஆன்டி கரப்ஷனில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதுபோல் எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், உங்கள் கட்சியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி நிறைய இருக்குது. பப்ளிக்கில் நீங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் மக்கள் கவனிப்பாங்க. அதனால தான் சொல்கிறோம், தாவேகா ஒரு பெரிய அரசியல் கட்சியாக நீங்கள் வந்து பில்டப் பண்ணுறதாக இருந்தால், தமிழ்நாட்டை மீட்க வந்த மீட்பர் விஜய் என்று சொல்வதாக இருந்தால், வந்து திமுகவை விட, அதிமுகவை விட, காங்கிரஸை விட, கம்யூனிஸ்டை விட, விசிகாவை விட, மாமகவை விட, முஸ்லீமுக்கை விட, மதிமுகவை விட, அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை விட, இங்கே பாருங்க இதை செய்வோம், இதெல்லாம் தப்பாக இருக்குது, நாங்கள் வந்து சரியாக செய்வோம்னு சொல்லி அந்த கொள்கையை சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபாசிசம் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பாயாசமானு கேட்குறது ஒரு ஐடியாலஜியா கேட்குறேன். இன்னுமே சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி தானே விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். வந்து 24 கஸ்டடி விதத்தில் நடந்திருக்கிறது. ஏன் அங்கெல்லாம் வந்து போகல, அவங்களுக்குலாம் ஏன் சாரி கேட்கலாம் கேட்குறாரு முதலமைச்சரை பார்த்து. அஜித்குமார் விவகாரத்தில் அந்தளவுக்கு அரசாங்கம் களமிறங்கி வேலை செய்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்கு விசாரணை இருக்குது. அப்போ நாங்கள் திருப்பி கேட்கலாமா? நீங்கள் ஏன் அந்த 21 கஸ்டடி நடக்கும்போது நீங்கள் எங்கே போயிருந்தீங்க விஜய் அவர்களே? ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை, ஏன் ஒரு குரல் கூட கொடுக்கலையே? ஏன் இப்படி கேட்டால் சரி வருமா? இப்படிப்பட்ட கேள்விகளாம் இருக்குது. சரி செய்யுங்கள், வாழ்த்துகிறோம். நல்லபடியாக வந்து தமிழ்நாட்டில் மக்களுக்கு சேவை செய்துக்காக வந்திருக்கிறீங்க. டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தில் வந்து ஒரு அரசியல் கட்சி யாரும் தொடங்கலாம், யாரும் தன் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ், அது அரசியலமைப்பு சட்டம் அந்த உரிமை. அந்த உரிமையின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுறீங்க, வாழ்த்துகிறோம். ஆனால் எங்களை மாதிரியோட அரசியலில் வந்து நீங்கள் கேள்விகளை வீசும்போது, எங்களுக்கு நோக்கி வந்து வினாக்களை விமர்சனங்களை தொடுக்கும்போது, நாங்கள் திருப்பி சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல. அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், தாவேக்கா மீது இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து குறைபாடாக இருக்கீங்கன்னு சுட்டி காட்டுறோம். மற்றவர்கள் எந்த கால் புரட்சியும் கிடையாது என்பதை தாவேக்கா தோழர்களுக்கும் தோழர் விஜயுடைய ரசிகர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறோம். இது போன்ற காணொலிகளை உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உங்கள் அந்த கமெண்ட்டை, உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை அறிமுகப்படுத்துங்க. இணைந்திருப்போம். நன்றி.